ஹலோ மக்களே, இப்போ நம்ம வேளாங்கண்ணி கடற்கரையில் இருக்கோம். சன்ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மணி 5:45. இந்த வியூ நல்லா இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள், மக்கள் வந்து கடற்கரையில் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பதினோராம் நாள் பயணம் நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயில் வந்துடும். அதையும் சேர்த்து இதில் லிங்க் பண்ணுவோம். பாருங்க, நம்ம வந்துட்டோம் வேளாங்கண்ணிக்கு. பாரு, கைப்பிடி. கடலோரம் வெள்ள கோபுரம், அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதா வரும். கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கரைந்தோடுங்க தாயே. பார்க்க நாங்கள் 10 நாளாக எவ்வளோ வேதனையோட, மன வலியோட, கால் வலியோடு வந்திருக்கு தாயே. எங்கள் வழிகளெல்லாம் நோக்கி எங்களை நடத்தி வழி கொண்டு வந்ததுக்கு நன்றி அம்மா. எங்கள் குடும்பங்களையும் உங்கள் கூட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க தாயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏற்றி வச்ச மெழுகு வத்தி எரியுதம்மா ஒன்ன சுத்தி, பாட வந்து முன்னை பற்றி பிறந்ததம்மா நல்ல புத்தி. மெழுகு ஒளியில் பார்த்தேனம்மா உன் முகத்தை, சிறுவனுக்கு கொடுத்திடம்மா நல்ல வரத்தை. நடக்கவும் முடியலை. மரியே வாழ்க. பாருங்க மக்களே, எவ்வளோ கூட்டம் பாருங்க. அந்த அன்னையோட திருக்கொடியை பார்க்குறதுக்காக அந்த வெள்ளை கோபுரத்தை பார்த்துட்டோம். இதுக்காக இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. கடைகள் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பொருட்கள் விற்கிற கடைகள். ஹாய் சொல்கிறா. நாங்களாம் வேளாங்கண்ணி வந்துட்டோம். சொல்லு அம்மா கிட்ட வந்துட்டோம். சொல்லு சொல்லு பர்பி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த இடம்னா மோர்க்கார முடவனுக்கு மாதா வந்து காட்சி கொடுத்த இடம். அந்த மோர் விற்றுறது அதோட நினைவாக இங்கே ஒரு சிற்றாலயம் கட்டியிருக்காங்க. அந்த ஆலயம் தான் இது. இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இது கோபுரம் தெரியும். மக்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். ஈசல் மாதிரி இருக்கிறாங்க. அதில் அனைவருக்கும் அன்னையின் ஆசீர்வாதம் கிடைக்க வீடியோ பார்க்க நீங்கள் எல்லாரும் ஒரு மரியே வாழ்கன்னு டைப் பண்ணுங்கள். மரியே வாழ்க.
எடு, எடு.